நண்டு இறால் கணவாய் ஒடியல்மா வெஜிடபிள்ஸ் மரவள்ளிக்கிழங்கு பழுத்தங்க எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். அதுவும் களவாஞ்சேரி பிரதேசத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் இங்கே கல்லாறு இங்கே கழுதாவலை அப்படியே குருக்கள் மடம் செட்டிப்பாளையம் அங்கேருந்தெல்லாம் கூட ஆக்கள் வாரீங்க. அந்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் உணவுப் பொருட்கள் இல்லாட்டி சுவை ஊட்டியலுக்காக பயன்படுத்தப்படுகிற வேறு அந்த இருக்குதானே அஜினா அப்படி அந்த ஐட்டம் எதுவுமே இதில் ஆட் பண்ணப்படாது. எல்லாமே வாசனை திரவியங்கள்லேருந்து சுவையூட்டிலேருந்து எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு எல்லாரும் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இப்போ வேலைப்பட காரணமாக வந்து எல்லாருமே மார்னிங் வந்து எழும்பி அந்த என்ன சொல்கிறது அந்த மார்னிங் எழும்பி வேகமாக வேலைக்கு போகணுமென்ற அந்த என்ன சொல்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்றதுக்காகவே சாப்பாடு விஷயத்தில் சில ஆக்கள் வந்து அதில் கவலையினமாக தான் இருக்கிறாங்க. சாப்பிடாமல் போகிறது நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அப்படியான ஆக்கள் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 பேர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க மார்னிங் வந்து இலக்கஞ்சி செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னா இங்கே இலக்கஞ்சி வீட்லையும் செய்கிறதுக்கு டைம் இல்லை தம்பி எங்களுக்கு. அதே மாதிரி பக்கத்தில் நிறைய சிங்கள போலீஸ் ஆக்கள் ஆர்மி ஆக்கள் எஸ்டிஎஃப் ஆக்கள்லாம் வந்து கேட்டாங்க இலக்கஞ்சி செய்ய சொல்லி. ஸோ அவங்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் கூடிய விரைவில் வந்து அதுக்குரிய செட்டப்பில் அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சுட்டு இலக்கஞ்சி அதாவது ஒவ்வொரு நாளுக்கு வந்து ஒரு இல்லை இப்போ ஒரு நாளைக்கு வல்லாறு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லி இயற்கையான மூலிகளை பயன்படுத்தி அதுக்குரிய சுவையொட்டிகளை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு நாளும் இலக்கஞ்சி செய்யப்படும். வெறும் 100 ரூபா தான் எங்களை விற்கிற பிளான் உண்டு. எல்லாம் நினைப்பாங்க நிறைய கோஸ்ட்டாக அப்படி இல்லை. வெறும் 100 ரூபா வந்து எங்களுக்கு கட்டுப்படியாக நினைக்கிறேன். நானும் தம்பி மாதிரி தான் தம்பி தான் சரணுன்னு சொல்லி அப்போ அவர்னால தான் செய்ய போகிறோம். என்னோட ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வரல. அவர் வந்தோம் நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்துவார். அவர் தான் எங்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் உங்களுக்கான ஒரு சில டேஸ்ட்டுகள் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி பாரம்பரியமான முறையில் இருந்து எங்களை வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் கூடிய விரைவில். இனி வரும் காலங்களில் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாரம்பரிய உணவுகள் கிடைக்கிறதுக்கான வழிகளையும் அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை இனி உண்றதுக்கான ஒரு ஏற்பாடான இடமாக இந்த இடம் அமையும். என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு என்னென்னா இந்த ஒடியல் கூழ்ன்ற விஷயம் வந்து மார்னிங்கில் வந்து செய்யலாம் இருக்குது. ஏன்னு சொன்னால் கோட்ஸ் டைம் தானே. கோட்ஸ் டைமில் வந்து நிறைய பெரிய இடத்துல மார்னிங் டைமில் வந்து கோட்ஸ் நடந்துட்டு இருக்கிற வழியாக வந்து அந்த டைமில் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிங் அதில் வந்து இஷ்யூ சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து மார்னிங் டைமில் செய்யலாம் இருக்குது சில விஷயம். மார்னிங் இந்த என்ன சொல்கிறது வந்து டேக்கவே எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இலக்கணி செஞ்சாலும் வந்து நீங்கள் டேக்கவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இல்லாட்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸில் போய் குடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இடத்துல வந்து கிரவுண்ட் வந்து ஆகிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் கிடக்கும். ஒரு இப்போ மழை காலம் பண்ணுறபடியாக வந்து சூடான பானங்களை கொடுக்கணும் பண்ணுறது தான் எங்களுக்கு நோக்கம். அதுவும் பாரம்பரிய உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை கொடுக்கணுன்றது தான் எங்கள் அந்த முழு கவனம் இருக்குது. அதனால் வந்து ஒடியல்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இனி வருங்காலங்களில் கூடிய சீக்கிரம் அடுத்த மாதத்துக்குள்ளே நிறைய பேர் இலக்கஞ்சி கேட்டிருந்தீங்க. இலக்கஞ்சி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா மற்ற இடங்களில் போய் கிடைக்காது. இலக்கஞ்சி வந்து எல்லா பட்டையும் ஃப்ரைட் ரைஸ் கொத்து நூடுல்ஸ் அப்படி தான் கிடைக்கும். நிறைய இந்த இடத்துல வந்து அது வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது தம்பி. அதனால் வந்து நீங்கள் இலக்கஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆஃபீஸுக்கு போக்கில் வரக்குள்ள எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விலை எவ்வளோ நான் வரேன்றதான் சொல்லியிருக்கீங்க. விலை எவ்வளோன்றதாங்கன்னா இந்த மற்றவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை. வெறும் 100 ரூபா தான் வச்சு செய்கிற ஐடியா ஒன்று இருக்குது. எனக்கு கட்டுப்படியான்னு நினைக்கிறேன். அது காணும். அது போதும் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கடையிற பேர் கூட தானபானம் தான். ஸோ அதில் ஒரு தானம் இருக்கட்டுமே என்று சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் நினைச்சது கேட்டது எல்லாமே பாரம்பரிய முறையில் இயற்கையான முறையில் நாங்கள் செய்வோம். நீங்கள் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து போட்டது வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் என்ன நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸு. மற்றது நண்டு இறால் கணவாய் கடல் உணவுகள் தான் எல்லாமே போட்டிருக்குது. அதோடு சேர்த்து ஸ்பெஷலான முக்கியமான மூலப்பொருள் என்னென்னு பார்த்தா ஒடியல் மா. இது வந்து யாழ்ப்பாணத்தில் தான் எடுக்கிறோம். இந்த விஷயம் இந்த ஒடியல் மான்றதை வந்து யாழ்ப்பாணத்தில் தான் எடுக்கிறோம். இங்கே நம்மளோட உற்பத்திகள் இருந்தாலும் மான்ற விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு தரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புது அனுபவம். நாக்குக்கு சுவையாகவும் இருக்கும். அது இயற்கையான முறையில் சுவையாக இருக்கும். அந்த அனுபவத்தை வந்து வேறு எதுவும் யோசிக்கும். ஒரு தரம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கேயோ எல்லாம் வந்து நிறைய ஹோட்டல் அது இது